யானை நீங்க வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணணும்னா அதிகமா வந்து ஹார்ன் கொடுக்க கூடாது, லைட் நீங்க வந்து டிம் அண்ட் டிப் அடிக்க கூடாது, சைலண்டா வந்து வண்டி வந்து நீங்க ஸ்லோ பண்ணிட்டு மெதுவா வந்து பேக் வச்சு ஒரு நம்மளுக்கும் யானைக்கும் வந்து ஒரு 30-40 அடி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப சேஃப். சில நேரத்துல பயத்திலேயே நம்ம ஹார்ன் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், எக்ஸிலேட்டர் ரைஸ் பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் யானைகளுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஏற்படும். அதனாலதான் டைம்ல வந்து ஒரு சார்ஜ் பண்ண கூட அவங்க கொடுத்துருவோம். ஸோ அதை அந்த பிஹேவியர் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால நம்ம அதை பத்தி பயப்பட தேவையில்லை, உங்களை அங்க சேஃபா கூட்டிட்டு போயிடும். சார் யானைய சொல்லும் போது சார் ரொம்ப ஞாபக சக்தி அதிகமுடியுதுன்னு சொல்லுவாங்கல்ல. தொடர்ந்து பெட்ரோல் போயிட்டு இருக்கீங்க நைட்டு, ஒரு குறிப்பிட்ட யானையோ குறிப்பிட்ட விலங்குகளோ உங்களுடைய வாகனத்தையோ இந்த சவுண்டையோ வச்சு ஒரு ரெகுலேட்டர் தான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கான திறன் இருக்குங்களா சார் யானைக்கு? எனக்கு நிச்சயமா அதை சொல்ல முடியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டீம், வனத்துறை டீம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து காட்டுக்குள்ளதான் இருக்கும். இப்போ வந்து வெளியிலேயே நம்ம ரொம்ப பயப்படுறோம், பட் காட்டுக்குள்ள போறோம் நாங்க பயம் இல்லாம சில நேரத்துல போறோம். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க அதிகமா அந்த சென்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், உள்ளுக்குள்ள வந்து அதிகமா மொபைல் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்க ரொம்ப நேச்சுரலா போறதுனால எங்க பாடி ஸ்மெல்லே வந்து எலிபென்ட்டுக்கு வந்து அதிகமா பழகிடும். எங்க மக்கள் போற போது, எங்க ஆன்டி போச்சிங் வாட்சர், காட் வாட்சர் எல்லாம் போற போது இவர்கள் வந்து நம்மை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எலிபென்ட் இருக்கிறதுனால நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வந்ததில்லை. மேக்ஸிமம் எந்த எலிபென்ட்ஸ் ஆகட்டும் சரி, எந்த வன உயிரினமாகட்டும் சரி, முதல்ல வந்து நம்ம தெரியாம அதுக்கு முன்னாடி போய் நின்றாலுமே கூட அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அலாம் தான் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு நான் இங்க இருக்கிறேன், நீ சேஃபா விலகி போயிருந்தான் சொல்லும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அழகா விலகி வந்துட்டோம்னா மனித வனவிலங்கு மோதல் பிரச்சனை வந்து காட்டுக்குள்ள ஏற்படாது.